திரு ஜீவா, ஆரம்பத்திலிருந்தே காட்டுமன்னார் கோவில் தொகுதியில திரு திருமா அவர்கள் போட்டியிடுறத திமுக ரசிக்கவில்லை அப்படின்ற கருத்து தான் பரவலாக இருந்தது. இப்ப அவரு பின்வாங்கி இருக்காரு. ஆனா இது பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அப்படிதான் பார்க்கணுமா? பின்னடைவை தான் பார்க்கணுமா? இல்லை இல்லை, இவர் இப்போ சொல்லியிருப்பது டேமேஜ் ஏற்படுத்தாது. ஷியாம் சார் கூட தெளிவாக சொன்னார், நான் ராஜினாமா, அதாவது எம்பி பதவி ராஜினாமா செஞ்சுட்டு நான் சட்டமன்ற இதுக்கு போட்டியிட போகிறாரு பாருங்க, அதுதான் டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கும். உண்மையிலே அவர் அறிவித்த தருணமெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா மிகச்சரியாக தமிழ்நாட்டில் ஒரு சங் பரிவாருக்கு எதிரான ஒரு கூட்டணி, அதுவும் இந்துத்துவ கருத்தியலை எதிராக முன்னிறுத்துகின்ற அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இப்போ எதுக்கு இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க? தராசியாம் சார் தெளிவாக சொன்னார், இது என்ன பயத்தை ஏற்படுத்தும்னா, அப்போ ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது போல, பெரும்பான்மை இதில் திமுகவோ அதிமுகவோ வரப்போகுது, ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சி வரப்போகுது, ஆளுநரை வச்சு பாஜக எதுவும் பண்ணிருமா, இவிஎம் மிஷினை வச்சு எதுவும் பண்ணிருமா, ஏன் இவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இவ்வளோ சந்தேகமாக அந்த கூட்டணியை பார்க்குறாரு, ஒரு எம்பி பதவியை விட்டுட்டு எம்எல்ஏ பதவிக்கு வராரா, அப்போ அமைச்சராக திட்டம் இருக்கா, துணை முதலமைச்சராக திட்டம் இருக்கான்னு வலதுசாரி ஊடகங்கள் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு இதாயிருச்சுல, இப்போ இவர் எதுக்கு எம்எல்ஏ ஆக போகிறாரு அப்படின்னு உட்காந்து டீ கடையில் பேச ஆரம்பிச்சிருவாங்களே. இப்போ எம்எல்ஏ ஆகணும்னு என்ன இப்போ அவருக்கு அவசியம் இருக்குது? இவர் தான் எம்பியாக தானே இருக்கிறாரு. அப்போ எம்எல்ஏன்னா அப்போ அமைச்சராகவோ இல்லை இந்த ஆட்சியில் எதுவும் ரிசல்ட்டில் வந்து பெரிய லெவலில் வராது, ஒரு 5-6 சீட்டு தொக்கி நிற்கும், அப்போ அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை தராசியம் சொன்ன மாதிரி மற்ற எதிர்கட்சி கூட்டணியில் ஏதாவது ஒரு தேவைப்படக்கூடிய சூழல் வரும், அப்போ அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களுக்கு போகும்ல. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த நோக்கத்தில் அவர் சொல்லவில்லை என்றாலுமே அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ டவுட்டை உண்டாக்கணும்ல. கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வரக்கூடாதுன்னு என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தராசியாம் சார் போன்றவங்க கூட்டணி ஆட்சி தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் கிடையாது, அப்படி இல்லாமல் திமுக அதிமுக தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்பே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சுல. முடிவு வந்து கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அவர்களுக்கே சந்தேகமாக இருக்குது போல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில அரசு இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வேறு சில முடிவுகள்லாம் வருங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். இப்போ இந்த கால்குலேஷன்ல அவர் முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டாரான்ற கேள்வியும் வருது இல்லையா? இல்லை, அவர் என்ன இதில் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. அதான் சொன்னேன், அவர் எடுத்த முடிவு எனக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அது அவங்க கட்சியினுடைய முடிவு, அவர் தான் தலைவர், அவர் தான் அந்த முடிவை அறிவிக்கக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு அரசியல் பார்வையாளராக இன்னொன்று அவருடனும் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கோம். அவர் ஒரு பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனையாளராக இருக்கார், ஈழ தமிழ் தேசிய கருத்தியலில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர், சங் பரிவார் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் பிஜேபி பக்கம் போகாதவர், இந்த சினிமா நடிகர் பக்கம் கூட்டணி வைக்காமல் அவ்வளவு தெளிவான ஒரு தலைவர். ஏன் திடீர்னு எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாருங்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நமக்கு பயம் வந்துருச்சுன்னா, ஒரு இமேஜ் போயிருமே. வலதுசாரி பத்திரிகைகள் பிள்ளையார் சில பால் குடிக்குதுன்னு சொல்லி நம்ப வைக்க நம்ம நாட்டில் பத்திரிகைகள். இன்றைக்கி தான் முற்போக்கானர்கள் பல பேர் இங்கே நம்ம நாட்டில் இங்கே நிறைய வந்திருக்கிறாங்க ஊடகங்களில். தொடக்கத்தில் பிள்ளையார் சில பால் குடிக்குதுன்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தின பத்திரிகைகளாக உண்டு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பண்ண உடனே வலதுசாரிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, திமுக கூட்டணி பெரிய லெவலில் வராது, அது விடுதலை சிறுத்தைகளுக்கே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவரே நிற்கிறாரு, அமைச்சராக வாய்ப்பு இருக்குது, ஒரு தலித் டெப்டி சிஎம். ஏன்னா தலித் கார்டை வந்து வலதுசாரிகள் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு உண்மையான நோக்கம் தலித் அரசியலோ தலித் நலனோ கிடையாது. இதை பயன்படுத்தி திராவிட அரசியலை உடைக்கணும், முற்போக்கு அரசியலை உடைக்கணுங்கிறது வலதுசாரிகளுடைய திட்டம். அதைத்தான் ராம்தாஸ் அத்வாலேயை வச்சு பேச வைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் ராம்தாஸ் அத்வாலே அல்ல, நான் பெரியாரின் பேரன்னு திருமாவளவன் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. இந்த நிலையில் திருமாவளவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னே, ஐயோ வலதுசாரிகளுடைய அந்த திட்டத்துக்கு எதுவும் பலியாயிருவோமோ அப்படி எதுவும், ஏன்னா அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணிட்டாலே போதும்ல. இப்போ இந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற ஒரு இமேஜ் இருக்குது, இவர் இப்படி பேசும்போது நமக்கு அந்த ஒரு இமேஜ் வந்துடும்ல, உட்காந்து எல்லா சங் பரிவாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதானே இருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சூழல் வெகுவாக மாறும், என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்லை, அப்படியெல்லாம் அவர் சொல்லும் போது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு இருந்தது. அதை அவரே சுதாரித்து கொண்டு அவர் எந்த உணர்வில் சொன்னார் தெரியல. ஆனால் அவர் கண்டிப்பாக அப்படி ஒரு பிஜேபிக்கு சங் பரிவாருக்கு ஒரு வழிவகுக்கின்ற நபர் கிடையாது. அந்த நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்க மாட்டார். எப்படியாவது நமக்கு ஒரு அமைச்சர் பதவி, எப்படியாவது ஒரு துணை முதலமைச்சர்னா அந்த மாதிரியான டெல்லியினுடைய சதிக்கு ஒருபோதும் அவர் துணை போவர் கிடையாது. போகிறவராக இருந்தால் இன்னும் ராம்தாஸ் அத்வாலே மாதிரி மத்திய அமைச்சராக இருப்பார், இல்லை இங்கே உள்ள பிற தலித்கள் கட்சி மாதிரி பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி இருப்பார். அவர் அப்படி மாறவே இல்லை. அவர் தொடர்ச்சியாக அவர்கிட்ட ரெண்டு கருத்து தாங்க திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க டெல்லி. இந்த பெரியார் திராவிடம் இந்த 2 பேரை மட்டும் உச்சரிக்காத, தலித்துன்னு சொல்லு, சாதியை பற்றி பேசு, அம்பேத்கரை பேசு, மற்ற எல்லாம் பேசு, இந்த பெரியார் திராவிடத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காத. எல்லா தலித் கட்சியும் அதுக்கு எதிராக தான் நாங்கள் திரட்டி வச்சுருக்கோம். நீ ஒரு ஆள் மட்டும் தான் பெரியார் ஈழம் தமிழர்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அவர் இன்னைக்கு வரையும் நான் வந்து மக்கள் சாதி உணர்வை தூண்ட மாட்டேன், மொழி உணர்வோடு தான் பேசுவேன் இருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது சங் பரிவாருக்கு கொண்டாட்டம், வலதுசாரிகளுக்கு அந்த கருத்தை உருவாக்குறதுல அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ இந்த 4 நாள் அவங்க கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டாங்க. கூட்டணி ஆட்சி தான், திரும்ப பார்த்தீங்களா எம்பி பதவியை விட்டுட்டு வராருன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் உருவாக்க நினைச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆட்கள் பயப்படுவாங்க, ஏன்னா பிஜேபி எல்லா மாநிலத்திலையும் நேர்மையான முறையில் வர்றது கிடையாது. எதுவும் இவிஎம்ல பிளான் பண்ணுறாங்களோ, இவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தானே, ஏதோ நடக்க போகுது போல, மாநிலத்துக்கு அப்புறம் மாறுகணும், ஏதோ கற்பனையா ஊகங்களா வலதுசாரிகள் திட்டமிட்டு விஷயங்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க, பரப்பிக்கிட்டும் இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்கிறேன். இந்த முற்றுப்புள்ளி சற்று பின்னடைவை ஏற்படுத்தும்னு பார்க்கலையா நீங்க? இது பின்னடைவை ஏற்படுத்தாது, ஒரு பெரிய பின்னடைவை அவர் போட்டிட்டு இருந்தாதான் அது ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ அவர் நான் எம்பியாவே தொடர்வேங்கிறது ரொம்ப சரியான விஷயம். அவர் டெல்லிக்கு போனாலும் அவர் வந்து தமிழர்களுக்கான அரசியலில் ஒருபோதும் விட்டு தர மாட்டார். அவர் தானேங்க உங்களுக்கு வந்து மனித கல்வி மனித அலுவலது நாடாளுமன்றத்தில் எழுப்புனது அவர் தானே. தமிழர்களுக்கான குரலை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டின் குரலை பேசியவர் டெல்லிக்கு போன எம்பி திருமாவளவன் அவர்களால் தானே பேச முடிந்தது. அதனால அதுக்காக அவர் எம்பியா தான் இருக்கணும், எம்எல்ஏ வரக்கூடாது, மாநில அரசு அப்படின்னு சொல்லல. அவருடைய இந்த நேரத்தில் இந்த முடிவு, அதுவும் தேர்தலுக்கு 20 நாள், அதற்கு தொடர்ச்சி அவர் சொன்ன காரணங்களும் கூட அது ஒரு வலதுசாரிகளுக்கு சாதகமா அமையக்கூடிய சூழல் இருந்தது. அதற்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். கருத்தா எடுத்துக்கிறேன்.